ஒரு அழகான சின்ன கிராமத்துல மீரான்ற இளம்பெண் வாழ்ந்துட்டு வந்தா. அவ ரொம்பவும் திறமை வாய்ந்த நெசவாளியா இருந்தா. நாள் முழுக்க தன்னோட நெசவு தொழில ஆர்வமா பார்த்துட்டு வந்தா. திறமை கூடவே சேர்ந்து அந்த கிராமத்திலேயே எல்லாரையும் விடவும் வேகமா புடவைகளை தயார் பண்றாளா இருந்தா. ஏன்னா எவ்வளோ வேகமா நெசவு பண்றோமோ அவ்வளோ நிறைய துணிகளை நம்ம நெய்யலாம், அவ்வளோ நிறைய லாபமும் பார்க்கலாம்னு நினைச்சா. அதனால வேகம் மட்டும்தான் முக்கியம்ன்ற நம்பிக்கை அவகிட்ட ரொம்பவே இருந்துச்சு. அதே கிராமத்துல லக்ஷ்மி பாட்டி அப்படின்ற நெசவு தொழிலாளியும் இருந்தாங்க. அவங்களுக்கு வயசான காரணத்தினால அவங்களால வேகமா துணிகளை நெய்ய முடியல. ஆனா அந்த தொழில் பத்தின ஆழ்ந்த ஞானத்தை கொண்டவங்களா இருந்தாங்க. அவங்க இளம் வயது நெசவாளிகளுக்கு எப்பவுமே ஒரு உபதேசம் பண்ணுவாங்க. நாம புடவைய எவ்வளோ வேகமா நெய்யறோம்ன்றது முக்கியம் இல்லை, அப்பப்போ நெய்யறதை நிறுத்திட்டு இதுவரைக்கும் நெய்த புடவை எந்த பிழையும் இல்லாம சரியா இருக்கான்னு உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா எத்தனை புடவை வேகமா நெய்து முடிக்கிறோம்ன்றதை விட அது தரமா வந்திருக்கான்னு பாக்குறது தான் முக்கியம்னு சொல்வாங்க. ஆனா மீரா என்னைக்குமே அந்த உபதேசத்தை ஏத்துக்கவே இல்லை. இப்படியே பல நாட்கள் போக ஒரு நாள் அந்த கிராம தலைவர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்திய சொல்றாரு. அது என்னன்னா, இந்த வருஷ பொங்கல் பண்டிகையப்போ நம்ம நாட்டு ராணியோட பொறுப்பாளர் நம்ம கிராமத்துக்கு வரப்போறாரு. அன்னைய தினம் நம்ம ராணிக்காக சிறந்த புடவை நெய்து கோவில் திருவிழா அன்னைக்கு அவருக்கு காட்டணும். யாரோட புடவை வேலைப்பாடு சிறப்பா தரமா இருக்கோ அவங்களுக்கு தங்க காசுகள் பரிசா கொடுக்கப்படும்னு சொல்றாரு. இதை கேட்ட கிராமத்து மக்கள் எல்லாரும் தான் எப்படியாவது அந்த பரிசை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. மீரா, நான் ராப்பகலா இன்னும் படுவேகமா புடவைய நெய்ய போறேன், அந்த புடவை எல்லாரோடதை விட அழகா நெய்ய போறேன்னு முடிவு பண்றா. அடுத்த நாள்ல இருந்து அசுர வேகத்துல புடவைய நெய்யற வேலையில இறங்குறா. அந்த வேகத்துல நூல் இழைகள்ல ஏகப்பட்ட முடிச்சுகள் விழ ஆரம்பிக்குது. அதெல்லாம் கண்டுக்காத மீரா கடைசியா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறா. ஒரு நாள் மதிய வேலையில லக்ஷ்மி பாட்டி மீராவோட வேலையை பார்க்கறதுக்காக அவ வீட்டுக்கு வராங்க. அப்போ அவ நெய்த புடவையில இருந்த பிழைகளை பார்த்துட்டு இப்படி சொல்றாங்க. மா, நீ ரொம்ப வேகமா நெய்யற, கொஞ்சம் அதை குறைச்சிட்டு பொறுமையா பிழைகளை சரி பண்ணிட்டு நெய்தா உன் புடவை தரமா வரும்னு சொல்றாங்க. அதை கேட்ட மீரா, பாட்டி இப்போலாம் காலம் மாறி போச்சு, ராணியோட பொறுப்பாளர் புடவை எவ்வளோ ஆடம்பரமா வந்திருக்குன்னு தான் பாப்பாரோ விட இந்த சின்ன பிழைகளெல்லாம் கவனிக்க மாட்டாரு, எனக்கு வேகம்தான் முக்கியம்னு சொல்றா. லக்ஷ்மி பாட்டி அதை பத்தி மேலும் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போக மக்கள் ஆர்வமா காத்துட்டு இருந்த பொங்கல் பண்டிகையும் வந்துடுது. ஊர் மக்கள் எல்லாரும் கோவில் கிட்ட திரண்டு வராங்க. அந்த இடமே மேளங்கள் கொட்ட, சிறுவர்கள் ஆட, கடைகள்ல விற்பனை ஆகன்னு விழா கோலமா இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு நெசவாளிகளும் தான் ராணிக்காக நெய்த புடவைய கண்காட்சிக்காக வைக்கிறாங்க. ஒவ்வொரு புடவைய பார்த்துட்டு வந்த பொறுப்பாளர் இப்போ மீராவோட புடவைய பாக்குறாரு. அது பார்க்க ரொம்பவும் அழகா ஆடம்பரமா இருந்துச்சு. ஆனா அவர் அந்த புடவைய தடவி பார்க்கும்போது நிறைய முடிச்சுகள் இருக்கிறத கவனிக்கிறாரு. இப்போ மீரா கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன் வேலைப்பாடு ரொம்ப அருமையா இருக்குமா, ஆனா நீ பொறுமையா வேலை பார்க்கலன்னு நினைக்கிறேன், அதனால உன் புடவையில நிறைய பிழைகள் இருக்கு, ராணிக்காக கொடுக்க போற புடவையில சின்ன பிழை கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. இதை கேட்ட மீராவுக்கு அவமானம் தலைக்கேறுது. நான் வேணா என்னோட பிழைகளை இப்பவே சரி பண்ணிடுறேன்னு சொல்றா. ஆனா பொறுப்பாளர், இல்லம்மா, புடவை ஆரம்பத்துல இருந்தே தரமா உறுதியா வரணும், அதை பின்னால சரி பண்றதெல்லாம் முடியாத காரியம்னு சொல்லிட்டு நகர்ந்துடுறாரு. பிறகு வேற ஒரு நெசவாளியோட புடவைய தேர்வு செஞ்சிடுறாரு. அந்த புடவை மீரா நெய்த புடவைய விட வேலைப்பாடுகள் இல்லைன்னாலும் அதுல பிழை எதுவும் இல்லாத தரமான புடவையா இருந்தது. இதை பார்த்த மீரா தான் அடைஞ்ச தோல்வியை நினைச்சு மனசு நொந்து போறா. அதே நேரத்துல கோவில் திருவிழாக்காக இழுக்கப்பட்டு கொண்டிருந்த தேர் கயிறு அருந்து நின்னு போயிடுது. இதனால மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டமா இருந்தாங்க. அப்போ கிராமத்து தலைவர், யாராவது உறுதியான துணி இருந்தா கொண்டு வாங்க, அது கூட இந்த தேரோட கயிறை சேர்த்து கட்டி இழுத்துடலாம்னு சொல்றாரு. அங்கிருந்த நெசவாளிகள் உடனே அவங்களோட புடவைகளை கொண்டு வராங்க. அதுல ஒரு சிலது ரொம்ப வழுவழுப்பா இருக்கு, ஒரு சிலது சீக்கிரம் கிழிஞ்சு போயிடுது. அப்போ லக்ஷ்மி பாட்டி சோகமா இருந்த மீரா கிட்ட போய் இப்படி சொல்றாங்க. அம்மா, சின்ன வயசுல இருந்தப்போ உன் அம்மா உனக்கு ஒரு பருத்தி துணிப்பட்டைய நெய்ய சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை போய் கொண்டு வாமான்னு சொல்றாங்க. மீராக்கும் ஞாபகம் வருது, அவங்க அம்மா அதை பொறுமையா நிதானமா நெய்ய சொல்லி கொடுத்தாங்க, அப்பப்போ பிழைகளை சரி பண்ணி நெய்ய சொல்லி கொடுத்தாங்க. அதை மீரா இன்னும் ஒரு பெட்டிக்குள்ளதான் வச்சிருக்கா. உடனே வீட்டுக்கு ஓடி போய் அந்த துணிப்பட்டைய கொண்டு வந்தும் கொடுக்குறா.
தேர் இழுக்கக்கூடிய ஆட்கள் அதை பலமா இழுத்து பார்க்கறாங்க. அது கிழியாம நல்லா உறுதியா இருக்கு. இப்போ அந்த துணியை சேர்த்து கயிறோட கட்டி நல்ல விதமா ஊர்வலத்தை முடிச்சிட்டு சாமி சிலைய கோவிலுக்குள்ள கொண்டு போயிடுறாங்க. இதனால ரொம்ப சந்தோஷமான ஊர் தலைவர் மீராவோட துணிப்பட்டைய கிராம மக்கள் எல்லார்கிட்டையும் காட்டி இந்த ஒரு துணியால தான் இன்னைக்கு திருவிழா நல்லபடியா முடிஞ்சதுன்னு சந்தோஷமா சொல்றாரு. ராணியோட பொறுப்பாளர் மீரா கிட்ட இப்படி சொல்றாரு, இன்னைக்கு நீ பரிசு வேணா வாங்காம இருக்கலாம், ஆனா உண்மையான பலம் மற்றும் உறுதி பொறுமையில தான் இருக்குன்னு எல்லாருக்கும் உணர்த்திட்ட. இனி நீயும் உன்னோட துணிகளை பொறுமையா நெஞ்சனா ஒரு மாளிகையே பரிசா தர அளவுக்கு அழகான மற்றும் உறுதியான புடவைகளை உன்னால நெய்ய முடியும்னு சொல்றாரு. அதை கேட்ட மீராவுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. வேகத்தால மட்டும் ஒரு பொருளுக்கு தரம் கிடைச்சிடாது. அடுத்த நாள்ல இருந்து தேவையான வேகத்தோட புடவைகளை நெய்த மீரா அப்பப்போ துணிகள்ல வந்த பிழைகளையும் நிறுத்தி நிதானமா சரி பண்றா. நிதானமா இருந்தா எந்த நஷ்டமும் இல்லை, அதுக்கு பதிலா அது எதிர்காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளை தடுக்க உதவும் அப்படின்ற புரிதலுக்கும் வந்தா. வருடங்கள் போக போக மீராவோட திறமை சுத்துப்பட்டு கிராமத்தார்களுக்கு பரவுச்சு. அவளுக்கு நம்பிக்கை வாய்ந்த பல வாடிக்கையாளர்கள் கூடினாங்க. திருமண பெண்கள் அவ நெய்த புடவைகளை விரும்பி அணிஞ்சாங்க. இந்த கதை நமக்கு முக்கியமான விஷயத்தை உணர்த்துது. நாம அன்றாட வாழ்க்கையில எல்லாருமே சீக்கிரமா பணமும் புகழும் வேணும்னு அது துரத்திக்கிட்டு ஓடுறோம். இந்த இடத்துல நிதானம் இல்லாம போனா நடுநிலை இழந்து பல தவறுகளை செய்வோம். ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நிதானம் பொறுமை அப்படின்றது சோம்பேறித்தனம் கிடையாது, அது ஒரு புத்திசாலித்தனம். நிதானம்ன்றது நமக்கு பொறுமையை கொடுத்து நம்ம செய்யற தவறுகளை பரிசோதிச்சு அதை சரி பண்றதுக்கான நேரத்தை கொடுக்கும். அது படிப்பா இருந்தாலும் உறவுகளா இருந்தாலும் உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, நிதானம் நமக்கு மன தெளிவா கொடுக்கும், நம்மளோட அடித்தளத்தை உறுதிப்படுத்தும். எவ்வளோ வேகமா போறோம்ன்றதை விட நம்ம என்ன கத்துக்கிறோம், அதுல இருந்து என்ன கருத்தை எடுத்துட்டு முன்னோக்கி போறோம்ன்றது தான் முக்கியம். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிருங்க. நம்ம வீடியோ பார்க்குற 99% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until then, stay tuned, take care, bye bye.